Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம Play Storeல இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய பாக்கெட் மித்ரா அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். முக்கியமா இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. only for educational purpose மட்டும் தான். ஓகே गाइस, இந்த பாக்கெட் மித்ரா பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் மே 21 2025 ல இருந்து Play Storeல அவேலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை Play Storeல இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. சேம் டைம் ஒரு 85000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 ஆவும் இருக்கு. சோ இப்போ புதுசா வந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த அளவுக்கு அதிகப்படியான ஸ்டார் ரேட்டிங் அண்ட் அதிகப்படியான ரிவ்யூஸ் இருக்க வேண்டியது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. இதை தவிர்த்து இங்க உள்ள வந்தோம் அப்படின்னா இவங்க ஸ்டார்டிங் 1000ல இருந்து அதிகபட்சமா 20000 வரையிலும் மட்டும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ப்ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 91 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 365 டேஸ் வரைக்கும் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. APR அப்படின்னு பார்க்க 35% per annum தான் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 2.92% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதே ஆனுவம் அப்படின்னு பார்க்க 35% வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிளஸ் 18% GST அப்படிங்கிறதுமே ப்ராசஸிங் ஃபீஸ்ல கலெக்ட் பண்றதா போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், கீழே இதில் எப்படி அப்ளை பண்றது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 18 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும், மந்த்லி ஒரு ஸ்டெடியான இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே சமயத்தில் இவங்க RBI ரெஜிஸ்டர்டு NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாக்கெட் மித்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே, இப்போ அப்படியே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தென் 0 பேப்பர் ஒர்க், 0 ஹேசல் லோன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. லோனை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்ட்டாக வித்தின் மினிட்ஸில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தவரைக்கும் முன்ன பார்த்து அதே தான். கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஜெய் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு RBI ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஸ் தான் இவங்களுக்கு லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போனோம்னா ஜெய் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ஒரு ஓன் அப்ளிகேஷன் தான் பாக்கெட் மித்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷன். அந்த விதத்தில் இந்த ஜெய் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கவுஹாத்தி அசாமில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், RBI ரெஜிஸ்டர்டு NBFC தான். பட் இருந்தாலும் இவங்க லோன் வழங்கக்கூடிய அந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கார்பரேட் அட்ரஸ் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கு. பட் இந்த ஜெய் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க நிஜமாவே RBIல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லிஸ்ட்டில் அவைலபிளாக தான் இருக்காங்க. 3558வது லைன் அப்பில் ஜெய் ஃபினான்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறவங்க RBIலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் அப்படின்னு பார்க்க கவுஹாத்தியில் தான் இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு RBI ரெஜிஸ்டர்டு NBFCயாக இருக்கக்கூடிய ஜெய் ஃபினான்ஸுடைய ஓன் அப்ளிகேஷனாக தான் இருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ லைட்டாக இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் ஒரு 2500 லோன் அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அதில் டாக்குமெண்ட் சார்ஜஸாக 148 ரூபாயும் அதுலேயே GST அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிரும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் போக 2352 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக 45 ரூபா மட்டும் சேர்த்து கட்டினாலே போதுமானது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் 2545 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் இதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 30 டேஸ் அப்படிங்கிறதான் டைம் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. அதுலேயும் 2 டேமாக பிரித்து நீங்கள் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இந்த ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தெரியுது. பட் இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் வேறு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ இவங்களுடைய கிரிட்டிக்கல் ரிவ்யூவில் பொறுத்தவரைக்கும் நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும்பொழுது இவங்க லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் தரதில்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ஒரு சிலர் ஃபஸ்ட்டு 2-3 டைம் நாங்கள் லோன் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியாச்சு, பட் இருந்தாலும் லோன் அப்படிங்கிறது எகைன் தரதில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சிலர் இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் லோன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆனால் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகலை அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் எல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸுக்குமே அவங்க ரிப்ளை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடியோட நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியும் அந்த ஃபோன் நம்பரையும் வச்சு எங்களுக்கு மெயில் அப்படிங்கிறது அனுப்புங்க, எங்களுடைய டீமை வச்சு நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. தென் எப்பவும் போலவே ஒரு சில ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இதில் கிரெடிட் பண்ணுறது கம்மியாக தான் கிரெடிட் பண்ணுறாங்க, பட் வாங்குறது அதிகப்படியாக வாங்குறாங்க, ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் கம்மியான டைம் அப்படிங்கிறதான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க, எவ்வளோ ரிட்டர்ன் நம்ம கட்டணும், அதுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுக்குறாங்க, இது எல்லாமே நாம் லோனுக்கு அப்ளை பண்ணும்பொழுதே தெளிவாக ஷோ பண்ணிடுறாங்க.
ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லாஸ்ட்டாக இ-சைன் அப்படிங்கிறத பண்ணிட்டுமே அமௌண்ட் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணுறோம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில். பட் எடுத்துகிட்டு திரும்ப ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு லாஜிக் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் எப்போவுமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட கைட்லைன்ஸ் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே கேஸ், அந்த மாதிரியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய ரிவ்யூஸை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இது லாஜிக் இல்லைங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஓகே அந்த அளவுக்கு வாங்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் அவங்க லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம திரும்ப லோனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ட்ராபேக் வைக்கிறது அப்படிங்கிறது அது தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்கெட் மித்ரா அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ளே ஸ்டோருக்கு வந்திருக்கக்கூடிய புது அப்ளிகேஷன். அண்ட் இந்த அப்ளிகேஷன் மேலேயும் ஒரு சில அலிகேஷன் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. அப்ரூவல் கொடுக்குறதுல அப்படியே அப்ரூவல் கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய எலிஜிபிலிட்டி இருந்தாலும் ரொம்ப லோவஸ்ட் அமௌண்ட் தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத நம்மளால் இவங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.